உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, எங்களுக்கு எந்த கலக்கமும் தேவையில்லை, எந்த பயமும் தேவையில்லை, எந்த திகையும் தேவையில்லை. ஏனென்றால் எங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையை, எங்களுடைய ஜீவனை நடத்துகிற தேவன், அவருடைய கரத்திலே என்னுடைய வாழ்க்கையை நானும் நீங்களும் ஒப்பு கொடுத்திருக்கிறோம் அல்லவா? ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையிலும் என்னை நடத்துகிற தேவனுடைய கரத்தை பற்றி, அவருடைய கரம் என்னை நடத்தும் என்கின்ற அந்த வார்த்தையின் பிரகாரம் ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடுவார். பாருங்க, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எங்களுடைய சொந்த பலத்தோடு நாங்கள் நடப்பித்தோமானால், எங்களுடைய சொந்த பலத்தோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் முன்னோக்கி செல்லுவதற்கு அநேக பிளான்களை போட்டாலும், நாங்கள் யாருடைய பிள்ளைகள்? இயேசுவினுடைய பிள்ளைகள் என்றதால அவருக்கு ஒரு பிளான் இருக்கு இல்லையா? அவருடைய பிளானுக்கு எங்களை நாங்க ஒப்பு கொடுத்தோம்டா, அவர் நாங்கள் செல்ல வேண்டிய பாதையும், நாங்கள் நடக்க வேண்டிய பாதையும், எங்களுடைய நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்துக்கும், ஆமென், வற்றாத நீரூற்றுள்ள பாதைக்கும், அங்கே வறண்ட நிலம் அல்ல புல்லுள்ள இடங்களுக்கு கொண்டு செல்லுகின்ற நல்ல மேய்ப்பனுடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். இந்த மாலை வேளையிலும் என்னையும் உங்களையும் ஆண்டவர் அவருடைய அந்த பலத்த கரம் எங்களை பிடித்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த தேவன் என்னை பிடித்து நடத்துகிறார் என்ற நிச்சயம் இருக்கிறது? கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? என்னை நடத்துகிற கரம், என்னை பிடித்து நடத்துகிறது, என்னை புல்லுள்ள இடங்களிலே கொண்டு சேர்க்கிற கரம், என்னை உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு சேர்க்கிற கரம் இந்த மாலை வேளையிலும் இந்த மத்தியிலே இருக்கிறது அல்லவோ? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே சிறுமந்தையே, நீ பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன், திகையாதே. ஏன் எங்களுக்கு பயம்? ஏன் எங்களுக்கு கலக்கம்? ஏன் எங்களுக்கு திகைப்பு? ஏன்? அந்த தேவன் அண்டையிலே நாங்கள் எங்களை முழுமையாக அவருடைய அந்த தழும்புள்ள கரம் இன்றைக்கும் எங்களை அவர் தூக்கி சுமந்து நடக்கிற தேவனாய் இருக்கிறாரே. நாங்கள் வலவிலகி போனாலும் இன்றைக்கும் அவருடைய கரம் இந்த மாலை வேளையிலே என்னையும் உங்களையும் நோக்கி இருக்கிறது. மகனே, மகளே, நீ தூரமாய் சென்று விட்டாய், ஆனாலும் இந்த மாலை வேளையிலும் என்னுடைய கரத்தை நான் நீட்டுகிறேன். எப்பொழுது அந்த கரத்தை நாங்கள் பிடிக்கிறோமோ அப்பொழுது அந்த தேவன் எங்களை வழி நடத்த உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அப்பா, என்னுடையது உங்களுடைய தகப்பனா இந்த மாலை வேளையிலே இருக்கிறாரே. இந்த உலகத்திலே நடக்கின்ற அசம்பாவிதங்கள், இந்த உலகத்திலே நடக்கின்ற காரியங்களை குறித்து, இந்த உலகத்திலே நடக்கின்ற அங்கே AI டெக்னாலஜி வந்தா என்னென்ன காரியங்கள் வந்தா இல்லைன்னு, எனக்கு ஒரு உறுதி இருக்கிறது, எங்களுக்கு ஒரு உறுதி இருக்கிறது. என்னை நடத்துகிற தேவன், அவர் எனக்கு முன்பதாக வழிகளை உண்டாக்குகிறவர், அவர் எனக்கு பின்பதாக அவருடைய மகிமையினாலே மூடுகிறவராயிருக்கிறாரே. எதை குறித்து நான் கவலைப்பட தேவையில்லை, எதை குறித்து கலங்க தேவையில்லை. என் தேவன் என்னோடு இருக்கிறார், ஜீவன் உள்ள தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் எப்படி செய்வாராம்? நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறாரே. பாருங்க, இதுக்கு முன்பதாக வசனம் சொல்லுகிறது, 8வது வசனத்திலிருந்து நாங்கள் பார்த்தோமானால் வாசிப்போம். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோப்பே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்படுகிறது? பயப்படாதே, நீ திகையாதே, நீ கலங்காதே, நான் உன்னை வலது கரத்தினாலே, நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை யாருக்கு சொல்லப்படுகிறது என்று பார்த்தோமானால், இஸ்ரவேலர்களாகிய எங்களுக்கு தேவனாலே பிரித்தடிக்கப்பட்டு என் தேவனை இரட்சகர் என்றும் அவரே என்னுடைய மெய்ப்பன் என்றும் அவரே என்னுடைய தகப்பன் என்றும் ஒப்பு கொடுத்த அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்குமாய் தேவன் பேசுகிற வசனமாய் இருக்கிறதே. அதை வாசிப்போம். நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவன் மீண்டுமாய் ஞாபகம் ஊட்டுகிறார், நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொல்லுகிறாரே. பாருங்க, நாங்கள் எல்லைக்கு புறம்பாக இருந்த எங்களை இன்றைய நாளிலும் தேவனுடைய ராஜ்யத்திலே ஒரு தூண்களாக, அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய சுதந்திரர்களாக எங்களை மாற்றிய தேவன், அவருடைய ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக, அவருடைய சுதந்திரத்தை
சுதந்தரித்து அதை அனுபவிக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கிற எங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. ஐயோ, நாங்கள் கெட்ட குமாரனை போல நாங்கள் தூரமாய் வழிவிலகி போயிருந்தாலும் இன்றைக்கும் அந்த ராஜ வஸ்திரத்தோடு அந்த தகப்பனுடைய கண்கள் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறது, அந்த தகப்பனுடைய கைகள் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. எப்பொழுது எங்களுடைய கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், அப்பொழுது அந்த தேவனுடைய கரம் என்னை பற்றி பிடிக்க போகின்றது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன்னுடைய தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். இந்த மாலை வேளையிலும் எங்களுக்கு சகாயம் பண்ணுகிற தேவன் அவருடைய நீதியின் வலது கரத்தினாலே எங்களை தாங்கி கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்கிறது? சகாயம் பண்ணுகிற தேவன் என்னை தாங்குகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, அப்படிப்பட்ட தேவன் எங்களை இம்மட்டும் எங்களை நடத்தினவர், இனிமேலும் நடத்த அவர் உண்மையுள்ளவர். அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன். அவருடைய வலது கரத்தின் பாருங்க, டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர் எப்படியாம் என்னது இடது கையால அவர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவீரா? இல்ல, வலது கையால தான் ஸ்டேரிங் பிடிச்சு கொள்வீர் இல்லையா? நாங்க எங்களை அந்த டிரைவிங் சீட்ல இடுப்பாட்டி வச்சுட்டு என்ன செய்வேன், நீ ஓடு, நீ எவ்வளவுக்கு ஆக்சிலேட் பண்ணிட்ட, என்னட்ட பிரேக் இருக்குது, எந்த கரத்துல உண்ட ஸ்டேரிங் இருக்குது, நான் உன்னை அட்ஜஸ்ட் பண்றேன், நான் எப்படி உன்னை கூட்டி கொண்டு போறேன். அது மாதிரி தான் எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்திருக்கோம். இந்த மாலை வேளையிலும் அவர் எங்களை நடத்துகிறவர். ஆமென். நாங்கள் தேவனை விட்டு தூரமா போயிருந்தாலும், தேவனுடைய நாமத்தை தூஷித்து நாங்கள் பின்பாக இருந்தாலும், இந்த மாலை வேளையிலும் நான் ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்து இருக்கிற எங்கள் ஜனத்துக்கு ஆண்டவர் மீண்டுமாய் அவருடைய கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. 11வது வசனத்திலே நாங்கள் பார்த்தோமானால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி இலச்சி அடைவார்கள், உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள், உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உனது வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். யாக்கோபின் பூச்சியே, இஸ்ரவேலின் கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார் என்று ஆண்டவர் இந்த மாலை வேளையிலும் எங்களை ஞாபகம் ஊட்டுகிறார். பாருங்க, எங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் எங்களை காத்து சுமந்து ஏந்தி தப்புவித்து நடத்துகிற அந்த ஜீவனுள்ள தேவன். நாங்கள் வழி விலகி போனாலும் அவர் நாங்கள் விலகி அந்த இடத்தில இருந்து எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். என் மகள் மீண்டும் வரமாட்டாளா என்கின்ற ஒரே ஒரு வாஞ்சியோடு இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் எங்கள் மத்தியிலே பார்த்து கொண்டிருக்கிறார். பாருங்க, என்னென்ன காரியம் எங்களுக்கு பயத்தையும் திகிலையும் அந்த தேவன் மேலே நாங்கள் வைத்த விசுவாசத்தையும் விட்டு எங்களுக்கு வழி விலகி போறதுக்கான காரணங்கள் என்ன? ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை வெறுக்கவில்லை, உன்மேலே நான் எரிச்சல் அடையவில்லை, உன்மேலே நான் எரிச்சல் அடையவில்லை என்று ஆண்டவர் ஏன் சொல்ல? பாருங்க, அநேக ஜனங்கள் எங்களுக்கு மேலாக 11வது வசனத்திலே அங்கு சொல்லப்படுகிறது. அதை வாசிப்போம். இதோ உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி இலச்சி அடைவார்கள். பாருங்க, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கிறிஸ்துவுக்கு நேராக, கிறிஸ்து எங்களை வழி நடத்துகின்ற வேளையில நாங்கள் உலக மனுஷர்கள் வாழுகின்றதை போல எங்களாலே வாழ முடியாது. ஏனென்றால் தேவன் எங்களை வழி நடத்துகிறவர். அவர் பரிசுத்தமும் அவர் மகா உன்னதமான அவருடைய நாமத்தின் மகிமைக்காக எங்களை நடத்துகிறவர். அப்பொழுது எங்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு ஒற்று போகாது. அதன் நிமித்தம் அநேகர் எங்களை பகைத்துக் கொள்ளுவார்கள், அநேகர் எங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அநேகர் எங்களுக்கு எதிராக அநேக வார்த்தைகளை பேசுவார்கள். ஆனால் எனக்கும் உங்களுக்கும் ஒரு நிச்சயம் இருக்க வேண்டும். என்னதான் எங்களுக்கு மேலாக ஒரு வார்த்தை வந்தாலும், எங்களுக்கு எதிராக அம்புகள் வந்தாலும், என்னதான் எங்களுக்கு கல்லறிகள் வந்தாலும், நான் நம்புகிற தேவன், நான் விசுவாசிக்கிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் என்னையும் உங்களையும் நடத்துகிறவராய் இருக்கிறாரே. நான் உலகத்தோடு நான் ஒத்து போவதல்ல, என் பரிசுத்த தெய்வமாகிய இயேசுவோடு ஒத்து போகிற மனுஷனாய் நான் மாத்திரமே இருப்பேன் என்ற நிச்சயம் எனக்கும் உங்களுக்குள்ளேயும் இருக்கிற வேளையிலே ஆண்டவர் நீதியின் சூரியனை எங்கள் பக்கமாய் உதிக்க செய்வார்.
ஏற்ற காலத்திலே ஏற்ற நேரத்திலே அவர் எங்களுக்கு பதில் சொல்லுகிற தேவன், நீதி செய்கிற தேவனாய் எங்களுக்கு இருக்கிறவராய் இருக்கிறார். அவர் எங்களுக்கு நீதி செய்கிறவர். என்னதான் எங்களுக்கு யுத்தங்கள் வந்தாலும், என்னதான் போராட்டங்கள் வந்தாலும், என்னதான் நெருக்கங்கள் வந்தாலும், எங்களுக்கு நீதி செய்கிற தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, அவருடைய கரம் எனக்கு நீதி செய்யும். யாத்திராகமம் 15வது அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமானால், அங்கே மோசே தேவனை துதித்து பாடுகின்றான். ஆனால் அந்த பாடலுக்கு முன்பதாக நீங்கள் அதற்கு முன்பதாக நீங்கள் பார்த்தீங்க என்றால், எப்படி அந்த ஜனங்களை வழிநடத்துகின்ற அந்த அனுபவத்தை குறித்ததான ஒரு பாடலாக அந்த பாடல் இருக்கின்றது. பாருங்க, 15வது யாத்திராகமம் 15வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து நாங்கள் வாசித்தோமானால், கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார். அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்திலே அழிந்து போனார்கள். ஆழி அவர்களை மூடிக்கொண்டது, கல்லை போல ஆழங்களில் அமிழ்ந்து போனார்கள். கர்த்தாவே, உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது. கர்த்தருடைய கரம் எல்லாவற்றையும் செய்து எங்களை சுகமாய் அந்த யுத்தத்தை மேற்கொள்ள, சுகமாய் அந்த நெருக்கத்தை மேற்கொள்ள, சுகமாய் அந்த 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 சமுத்திரத்தை நாங்கள் மேற்கொள்ள, அதன் நடுவாக நாங்கள் சென்று அதன் தேவன் எங்களுக்கு நியமித்த இடத்தை நாங்கள் அடையும் பிரகாரம் தேவன் எங்களோடு இருந்து எங்களுடைய கரத்தை பிடித்து நடத்துகிற தேவனாயிருக்கிறார் என்பதை அங்கே மோசேயினுடைய வாழ்க்கையிலே, அங்கே யாத்திராகமம் 15வது அதிகாரத்திலே அவர் பாடுகிறார். தேவன் செய்த நன்மைகளை நினைத்து, இப்படிப்பட்ட காரியத்தில் இருந்து தேவன் எங்களை நடத்தி வந்தாரே, பார்வோனின் ரதங்களையும் சேனைகளையும் சமுத்திரத்தில் தள்ளிவிட்டாரே, அவனுடைய பிரதானிகள் அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் அழிந்து போனார்களே. இந்த மாலை வேளையிலும் நான் சொல்லுகிறேன், எங்களுக்கு ஒரு பயமும் ஒரு கவலையும் ஒரு கலக்கமும் தேவையில்லை. ஏனென்றால் அன்றைய நாளிலே ஜீவனோடு இருந்த தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அன்று அவர்கள் பலிஸ்தியரை மேற்கொள்ள ஒரு பலனை உண்டு பண்ண முடியுமானால், இன்றைக்கு இந்த பிசாசின் எல்லா தந்திரங்களையும், இந்த உலகத்தின் எல்லா மாயங்களையும் மேற்கொள்ள எனக்கும் உங்களுக்கும் ஒரு பலத்தின் ஆவியானவர் தந்திருக்கிறார். அவர் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறாரே, எங்களுடைய வாழ்க்கையை நடத்தி செல்லுகிற அந்த நல்ல மேய்ப்பன். ஆமென். எதை குறித்து நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. என்னை நடத்துகிறவர், எங்களை நடத்துகிறவர், அவருடைய கரம் எங்களை பிடித்து கொண்டிருக்கிறது. ஆமென். இன்றைக்கு நாங்கள் இயேசுவை நாங்கள் பிடிக்கிறதுக்கு முயற்சிக்கிறோம். ஆனா ஆண்டவர் ஆல்ரெடி எங்களை பிடிச்சு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு எங்களுடைய சுயபலத்தாலே நாங்கள் அநேக காரியங்களை நாங்கள் செய்கின்றோம். சுயபலத்தாலே நாங்கள் ஓட பார்க்கின்றோம். ஆனாலும் தேவன் சொல்லுகிறார், சுயபலம் இல்லை, என் பலத்தோடு நீ இணைஞ்சு நட. அதனாலதான் பாடல் ஒன்று இருக்கிறது, என் சுயபலத்தால் ஓட பார்த்தேன், ஓட முடியல, என் கால் பலத்தால் நடக்க பார்த்தேன், நடக்க முடியல. அநேக நேரங்களில் எங்களுடைய சுயபலம், எத்தனை வேளைகளில் எங்களுடைய சுயபலத்திலே நாங்கள் நடந்து விழுந்து போயிருக்கிறோம், ஓடி விழுந்து போயிருக்கிறோம், ஓடி முட்டுப்பட்டு போயிருக்கிறோம். நாளிலும் எங்களுடைய கரத்தை, தேவனுடைய கரம் எங்களை பிடித்திருக்கிறது என்பதை மீண்டும் ஆண்டவர் இந்த மாலை வேளையிலே ஞாபகம் ஊட்டுகிறார். மகனே, மகளே, நீ கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவனாய் இருக்கிறேன், எதை குறித்தும் கவலைப்படாதே. அதாலதான் அங்கே மோசே அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே தேவனோடு சஞ்சரித்தவனாக, தேவனை சார்ந்தவனாக, இப்படிப்பட்ட இந்த ஜனங்களை நான் ஒருவன் எப்படி இப்படிப்பட்ட இந்த ஜனங்களை முறுமுறுப்போடு, அங்கே விசுவாச குலைச்சலோடு இந்த இருக்கின்ற ஜனங்களை தேவன் தெரிந்தெடுத்து என்னிடத்திலே தந்திருக்கிறார். இந்த ஜனங்கள் என்னுடைய பேச்சை கேட்கிறார்கள் இல்லையே, என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்கள் இல்லையே என்கின்ற ஒரே ஒரு அநேக குழப்பங்களோடு அவன் இருந்தாலும் அவனுக்கு ஒரு நிச்சயம் இருந்தது. அது என்னது? தேவன் அவனோடு கூட இருந்தார். தேவன் அவனுக்கு பட்சமாய் இருக்கிறார். அவன் செய்வதற்கு முன்பதாக காரியத்துக்கு தேவனுடைய சமூகத்துக்கு கேட்கின்றார். தேவனிடையிலே போய் அதன் ஆண்டவர் பேசுகின்ற வார்த்தையின் பிரகாரம் செய்கின்ற ஒரு தேவனுடைய ஊழியக்காரனாய் அங்கே காணப்பட்டது நிமித்தமே ஜனங்களை வழிநடத்தக்கூடிய தன்மைக்குள்ளே அங்கே இருந்தது.
இந்த மாலை வேளையிலும் எங்களுடைய வாழ்க்கையில அநேக குழப்பத்தோடு இருக்கலாம், அல்லது எங்களுடைய குடும்பத்தை எப்படி நாங்கள் வழிநடத்துவது, பிள்ளைகளை நாங்கள் எப்படி வழிநடத்துவது, எங்களுடைய தொழிலை நாங்கள் எப்படி செய்வது, எங்களுடைய ஊழியத்தை நாங்கள் எப்படி செய்வது, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜனங்களை எப்படி வழிநடத்துவது என்கின்ற கேள்விக்குறியோடு நாங்கள் அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்களோடு எங்களுடைய சுயபலத்திலே நாங்கள் நடந்தோமானால் அவைகள் யாவுமே கலங்கி அற்று போகின்ற ஒரு தன்மை இருக்கு. ஆனாலும் என்னதான் சூழ்நிலைகள், என்னதான் நெருக்கங்கள், என்னதான் காரியங்கள் எங்களுக்கு முன்பதாக வந்தாலும் அதை காட்டிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார். அவருடைய சமூகத்தை நான் ஒப்புக் கொடுத்து அவருடைய சமூகத்திலே நிற்கின்ற பொழுது அவருடைய கரம் என்னை பலப்படுத்தும், திடப்படுத்தும். அவருடைய பாதையிலே என்னை வழிநடத்த அவருடைய நீதியின் வாசல்கள் திறந்து நிற்கின்றதே. இந்த மாலை வேளையிலும் அப்படிப்பட்ட தேவன் எங்களை நடத்தி செல்லுகிற கரம் எங்களோடு இருக்கிறது. அவருடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 21வது அதிகாரத்திலே 8வது 9வது வசனத்தை நாங்கள் பார்த்தோமானால், உமது கை உமது சத்துருக்கள் எல்லாரையும் எட்டி பிடிக்கும், உமது வலது கரம் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும். உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்கினி சூளையாக்கி போடுவீர். கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார், அக்கினி அவர்களை பட்சிக்கும். பாருங்க, ஆண்டவர் எங்களுக்கு வருகின்ற போராட்டங்கள், கலக்கங்கள், நிந்தைகள், அவமானங்களிலே நாங்கள் யுத்தம் செய்யக்கூடாது. நாங்கள் யுத்தம் செய்ய எம்மாத்திரம்? எனக்காய் யுத்தம் செய்கிறவர் அவர், எனக்காய் ஜெயக்கொடி ஏற்றுகிறவர் அவர், எனக்காய் வழிகளை உண்டாக்குகிறவர் அவர். நான் அல்ல, நான் சும்மா இருக்க ஆண்டவர் எனக்காக யுத்தம் செய்வார் என்கின்ற அந்த நிச்சயம் இருக்கின்ற வேளையிலே நாங்கள் கர்த்தருடைய கரத்திற்குள்ளே அடங்கி இருக்கிறவர்களாயிருப்போம். எப்பொழுது நாங்கள் கர்த்தருடைய கரத்தை விட்டு விலகி எங்களுடைய சுயபலத்திலே நாங்கள் ஓடுகின்றோமோ அப்பொழுது சத்துரு ஜெயம் கொள்ளுகிற மனுஷனாய் இருக்கிறான். பகைஞர்கள் சிரித்து மகிழுகின்ற ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அங்கே எங்களுடைய சுயபலம், எங்களுடைய சுபாவங்கள் மாறாவிட்டால் அங்கே தேவனுடைய கிரியைகள் நடப்பதற்கு நாங்களே தடைகளாயிருப்போம். இந்த மாலை வேளையிலும் என்னை பிடித்திருக்கிற கரத்தின் தேவ ஆவியானவர் என்னை சுகமாய், பத்திரமாய், ஜெயம் கொள்ளுகிறவனாய், அங்கே சமாதானமாய், சந்தோஷமாய் நடத்துகின்ற தேவனுடைய கரம் என்னை பிடித்திருக்கிறது. ஆமென். என்னதான் சத்துருக்கள் எழும்பினாலும் எனக்காய் ஜெயக்கொடி ஏற்றுகிறவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்கின்ற அந்த நிச்சயம் இருக்க வேண்டும். ஆமென். இந்த மாலை வேளையிலும் அந்த தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஆமென். பாருங்க, இப்படிப்பட்ட சம்பவமே அங்கே யாத்திராகமம் 14வது அதிகாரத்திலே எப்படிப்பட்ட காரியத்திலும் அவன் மோசே எப்படி அதை மேற்கொள்ள தன்னை ஒப்பு கொடுத்தவராய் இருக்கிறார் என்பதை நாங்கள் பார்ப்போம். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 12வது வசனத்தில் இருந்து நாங்கள் பார்த்தோமானால், நாங்கள் எகிப்திலே இருக்கும் போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். பாருங்க, இந்த வசனத்திலே ஒரு மனுஷனுடைய விசுவாசம் அங்கே அநேகருடைய குழப்பத்தை மேற்கொள்ளத்தக்கதான, ஒரு மனுஷனுடைய தேவன் மேல் தேவன் கரத்தை பிடித்திருக்கிறார் என்ற ஒரு நிச்சயம் அநேகருடைய குழப்பத்திற்கு மேலாக அந்த ஜனங்களை வழிநடத்தத்தக்கதான வாசல்களில் திறந்தது. இன்றைய நாளிலும் இந்த குடும்பத்தில், எங்களுடைய குடும்பத்தில் ஒருவருக்குரிய விசுவாசம் அந்த குடும்பத்தை தேவனுக்கு பட்சமாய் நடத்த, தேவன் அண்டையிலே கொண்டு செல்ல, தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கின்ற குடும்பமாய் மாற்றமடைய ஒருவருடைய விசுவாசத்தை ஆண்டவர் இந்த மாலை வேளையிலும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த தேவனுடைய கரம் எங்களை இன்றைய நாளிலும் வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. பாருங்க, இங்க பார்த்தோமானால் 12வது வசனத்திலே அங்கே ஜனங்கள் குழப்பத்தோடு, ஐயோ அங்கே எகிப்திலே நாங்கள் இருந்திருந்தோம் என்றால் எங்களுக்கு நல்ல புஷ்டிக்கு ஆகாரமும், நாங்கள் இருப்பதற்கு சமாதானமும், அங்கே நிறைவாய் நாங்கள் இருந்தோமே, ஐயோ நீங்க உங்களோட வார்த்தையை கேட்டு நாங்க வந்தோம், இப்படி சிவந்த சமுத்திரம், இங்க இதை கடக்கணும் அதை கடக்கணும், அங்க சேனைகள் வர்றாங்க, இப்படி நாங்க கூடாரத்தை ஒவ்வொரு நாளும் மாறி மாறி போடணுமே, ஐயோ கஷ்டமே. இப்படித்தானே எங்களுடைய வாழ்க்கையிலையும், ஐயோ கஷ்டமே.
ஆனாலும் அங்க என்ன நடக்குது? தேவனாலே, தேவன் மேல வைத்த விசுவாசத்தின் மனுஷர் சொல்லுகிறார், தேவனுடைய கரத்தை தேவன் என்னுடைய கரத்தை பிடித்திருக்கிறார் என்ற அந்த நிச்சயம் உள்ள ஒரு மனுஷன் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நான் காண்கின்ற எகிப்தியனை இனி என்றென்றைக்கும் காணப்போவதில்லை. எப்படிப்பட்ட நிச்சயம்! ஒரு மனுஷனுடைய விசுவாசத்தின் அறிக்கை அந்த ஜனங்கள் எல்லாரையும் விடுதலையாக்கக்கூடிய அந்த நிச்சயம் தேவனிடத்திலே அவன் பெற்றுக்கொண்டான் என்றால், இந்த மாலை வேளையிலும் எனக்கும் உங்களுக்கும் இருக்கின்ற அந்த போராட்டங்கள், கஷ்டங்கள், நெருக்கத்திலே என் தேவனுடைய கரம் எனக்கு எல்லாவற்றையும் செய்யும் என்கின்ற அந்த நிச்சயம் காரியத்தை மாறுதலாய் மாற்றக்கூடும் அல்லவோ? இந்த மாலை வேளையிலும் அப்படிப்பட்ட அந்த நிச்சயம் உள்ளவர்களாய் நாங்கள் சொல்ல முடியும். கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்கள் என்று அந்த விசுவாசமற்ற ஜனங்களை பார்த்து நாங்கள் சொல்லக்கூடும். இந்த மாலை வேளையிலும் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறாரே. பாருங்க, மோசே அப்படி ஆண்டவரிடத்துல சொல்லி போட்டு, ஜனங்கள் மத்தியில எல்லாம் சொல்லி போட்டு, ஐயோ நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் செய்கின்ற காரியத்தை நீங்க பாருங்க என்று சொல்லி போட்டு 16வது வசனத்திலே அங்கே என்ன சொல்லப்படுகிறது? ஆண்டவரோடு பேசுகின்றான். பேசினதன் பின்பதாக சொல்லுகின்ற காரியம் என்ன? நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். அப்ப முதலாவது என்ன நடக்குது? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் கோலை ஓங்கி. அப்ப பாருங்க, தேவனுடைய கரம் எங்களை இப்படி இருக்க பிடிக்காது. தேவனுடைய கரம் எப்பொழுதுமே நாங்கள் ஓங்கி நிற்கத்தக்கதாகத்தான் ஆண்டவருடைய கரம் பிடித்து கொண்டிருக்கும். அவர் நாங்கள் குறுகி போவதற்கு அல்ல, நாங்கள் எழுந்து பிரகாசிக்க, நாங்கள் குறுகி தவண்டு திரிய அல்ல, நாங்கள் ஓடி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காய் எங்களுடைய கரத்தை ஓங்கத்தக்கதான கோலை எங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த மாலை வேளையிலும் தேவனுடைய கரம் என்னையும் உங்களையும் பற்றி பிடித்திருக்கிறதானால் என்னுடைய கரம் ஓங்கி இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் இந்த ஜனங்கள் வழிநடத்தத்தக்கதான ஒரு தரிசனத்தோடு, இந்த அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை குறித்ததான ஒரு தரிசனத்தோடு, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அழிந்து போகிறதை, இந்த பிள்ளைகளை நான் கிறிஸ்துவினுடைய அந்த பாதையிலே நடத்த வேண்டும் என்கின்ற அந்த நிச்சயத்தின் ஓங்கிய கரத்தோடு நானும் நீங்களும் நிற்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய இந்த மாலை வேளையிலே இருக்கின்ற அந்த விருப்பமாய் இருக்கிறது. பாருங்க, என்னவாம்? சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். அதன் சொன்னதன் பின்பதாக, தேவன் இதை சொன்னதன் பின்பதாக 21வது 22வது வசனத்திலே என்ன நடக்குது என்பதை பார்ப்போம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் சொல்லுகின்றபடியே நாங்கள் செய்தோமானால் சமுத்திரம் இரண்டாக பிளக்கும். சமுத்திரம் இரண்டாக பிளக்கும். ஆமென். இங்க என்ன நடக்குது? மோசே தன் கையை சமுத்திரத்துக்கு மேலே நீட்டினதன் நிமித்தமே தான் அங்கே சமுத்திரம் இரண்டாக பிளந்தது. இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் என்னுடைய கரத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் என்னை நடத்துகின்றார் என்ற நிச்சயம் எனக்கும் உங்களுக்குள்ளேயும் இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் எனக்கும் உங்களுக்கும் இருக்க வேண்டும். எங்களுக்குள்ளே அந்த விசுவாசமற்ற நிலையிலே தேவன் சமுத்திரத்தை பிளக்க மாட்டார். தேவன் எங்களுக்கு முன்பதாக இருக்கின்ற சமுத்திரத்தை பிளப்பது கடினமான ஒரு காரியம். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் எங்களுடைய கரத்தை பிடித்திருக்கிறார். அவர் எங்களுக்காய் யுத்தம் செய்து, நான் அவருடைய வார்த்தையை கேட்பேன், அவருடைய கரம் எனக்காய் யுத்தம் செய்யும் என்கின்ற நிச்சயம் எனக்கும் உங்களுக்குள்ளையும் இருக்கின்ற வேளையிலே நிச்சயமாய் வெட்டாந்தரையிலே எங்களை சுமூகமாக, ஆமென், சமாதானமாக, எங்களை பத்திரமாக நடத்துகின்ற தேவன் எங்களை கரம் பிடித்திருக்கிறார். பாருங்க, என்னவாம்? சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது.
எந்தெந்த காரியம் எங்களுக்கு முன்பதாக தடையாக இருக்கிறதோ அந்த காரியத்தை மதிலாய் மாற்றுகின்ற தேவனுடைய கரம் என்னை பற்றி பிடித்திருக்கிறதே, எங்களை பற்றி பிடித்திருக்கிறதே. அப்படிப்பட்ட அந்த ஜீவனுள்ள தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். பாருங்க 25வது வசனத்திலே, அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோட நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர், இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். பாருங்க, நாங்க எந்த காரியத்தை குறித்து நாங்கள் பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை, நாங்கள் கவலை அடைந்து தேவையில்லை. எங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது, யுத்தம் கர்த்தருடையது, ஜெயமோ கர்த்தராலே வரும் என்ற அந்த நிச்சயம் எனக்கும் உங்களுக்குள்ளையும் இருக்கின்ற வேளையில நாங்கள் சும்மா இருக்க கர்த்தர் எங்களுக்காய் யுத்தம் செய்வார். அவர் நீதி செய்கிறவர். எங்களுடைய நீதியை நாங்க கொண்டு வெளிச்சத்திலே நாங்க காட்டுவதற்கு முற்படுத்த எங்களுடைய காரியம் என்ன? கர்த்தர் என்னுடைய கரத்தை பிடித்திருக்கிறார். நித்தமும் அவருடைய கரத்திற்குள்ளே அடங்கி இருக்கின்ற ஒரு மனுஷியாக இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் எங்களை அழைத்து இருக்கிறார். அவர் எங்களுக்கு நீதி செய்கிறவர். அவர் எங்களுடைய வாழ்க்கையை ஜெயமாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஏசாயா 51வது அதிகாரத்திலே 9வது வசனம் சொல்லுகிறது, பலவீனத்தோடு இருக்கிற இந்த மாலை வேளையிலும் எங்களுக்கு பார்த்து சொல்லுகிறார், எழும்பு எழும்பு பலன்கொள், கர்த்தரின் புயம் முந்தின நாட்களின் பூர்வமான தலைமுறைகளில் எழும்பினபடி எழும்பு. ராகாப்பை துண்டித்தது, வலுசற்பத்தை வதைத்தது நீதான் அல்லவோ, மகா ஆழத்தின் தண்ணீர்கள் ஆகிய சமுத்திரத்தை. அப்ப இன்னும் ஆண்டவர் என்ன செய்கின்றார்? மகா ஆழத்தின் தண்ணீர்கள் ஆகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினது. அது வாசிங்க ஒருக்க 10வது வசனத்தை. மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதும் மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலில் பள்ளங்களை வழியாக்கினதும் நீதான் அல்லவோ. அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். என்னுடைய கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருக்குமானால் எங்களுக்கு என்னதான் காரியங்கள் எங்களுக்கு முன்பதாக நின்றாலும் கர்த்தருடைய கரம் எங்களுக்கு நீதி செய்யும் அல்லவோ. கர்த்தருடைய கரம் இந்த மாலை வேளையிலும் நான் நிச்சயமாக சொல்லுகிறேன், எந்தென்ன காரியத்தோடு, என்னென்ன கலக்கத்தோடு, என்னென்ன கேள்விகளோடு இந்த மாலை வேளையிலும் நீங்கள் வந்திருக்கலாம். ஆனாலும் அந்த கலக்கத்திற்கும் பயத்திற்கும் ஒரு சந்தேகத்திற்கும் பதில் கொடுக்கிற தேவன் எங்களோடு பட்சமாய் இந்த மாலை வேளையிலும் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தேவன் எங்களுக்காய் உங்களுக்காய் நீதி செய்கின்ற காலம் சீக்கிரம் வரப்போகிற சபையே, நீ எழுந்திரு, தேவனுடைய வல்லமை உண்மையை பிரகாசிக்க போகின்றது என்றதை ஆண்டவர் இந்த மாலை வேளையிலும் எங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகிறார். பாருங்க, நீதி செய்கிற தேவன் நீதியை மட்டுமல்ல, எங்களை அந்த காரியங்களில் இருந்து நாங்கள் எழுந்து பிரகாசிக்க, ஐயோ எங்களுக்கு நீதி வந்துட்டுது ஆனால் எங்களுக்கு ஓட முடியாம இருக்குது, நான் இந்த காரியத்தை செய்யலாம், ஆனா இந்த காரியத்துக்காக தேவன் ஆண்டவரே நான் இந்த காரியத்தை நான் மேற்கொள்ள என்னால முடியலப்பா. இப்படி சொல்லுகின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே ஆண்டவருடைய கரம் என்னை பலப்படுத்துகிறதாய் மாற்றமடையும். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே திகையாதே, நான் உன் தேவன். ஆமென். பாருங்க, சங்கீதம் 89வது அதிகாரத்திலே 13வது வசனம் சொல்லுகிறது, உமது வல்லமையுள்ள புயம் இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது, உம்முடைய வலது கரம் உன்னதமானது. அப்ப கர்த்தருடைய கரம் எப்படி இருக்குதாம்? வல்லமை உள்ளதா இருக்குதாம். பாருங்க என்னவாம், the mighty arm. அவருடைய கரம் வல்லமை நிறைந்தது. அவருடைய கரம் சும்மா எங்களை பிடிக்கிறது மட்டுமல்ல, எங்களை அரவணைக்கிற கரம் மட்டுமல்ல, எங்களை சீர்தூக்கி பார்த்து எங்களை கட்டி அணைக்கிற கரம் மட்டுமல்ல, கர்த்தருடைய கரம் வல்லமை நிறைந்தது. இந்த மாலை வேளையிலும் கர்த்தருடைய கரத்தினுடைய மகிமையை நாங்கள் காண 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 எங்களுடைய வாழ்க்கைக்கு முன்பதாக இருக்கின்ற சிறையிருப்பின் கதவுகளை உடைக்கக்கூடிய வல்லமையின் கரம் என்னையும் உங்களையும் பிடித்து கொண்டிருக்கிறது. இந்த மாலை வேளையிலும் கர்த்தருடைய வலது கரம் என்னையும் உங்களையும் பிடித்து கொண்டிருக்கின்ற அந்த நிச்சயம் உள்ளவர்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அறிக்கை செய்ய வேண்டும், ஆண்டவரே என்னுடைய கரத்தை பிடித்திருக்கிற உம்முடைய வல்லமை உள்ள கரத்தை கொண்டு நான் பேசுகிறேன், இந்த காரியத்தை நீங்க மாற்றித்தாங்க, இந்த சந்தேகத்தை எனக்கு தீர்த்து தாங்க, இந்த கவலைகளை போக்கித்தாங்க, இந்த இயேசுவின் நாமத்திலே நான் பேசுகிறேன் என்று சொல்லுகின்ற ஜனக்கூட்டங்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த வல்லமை உள்ள கரம் எங்களுக்கு புயமாய் இருக்கிறது. அவருடைய என்னவாம், உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது, உம்முடைய வலது கரம் உன்னதமுமானது.
பராக்கிரமம் செய்யும். பராக்கிரமம் செய்யும் கரம். மனுஷர்களுடைய சிந்தையை காட்டிலும் தேவனுடைய சிந்தை பெரிதானது. பாருங்க, இந்த உலகத்துல அநேகர் இந்த ஆகாய விரிவில் என்னவாம், அந்த சேட்டலைட், இந்த சேட்டலைட், இந்த கோள்கள், அந்த கோள்கள், அந்த குளோப், இந்த இதெல்லாம் சர்ச் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அதெல்லாம் என்னத்தால? ஒரு கருவியின் மூலமாக ஆண்டவர் படைத்த படைப்புகளை இன்னும் அவங்க சர்ச் பண்ணி கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் ஆகாய விரிவுகளையும் வானங்களையும் பூமியையும் படைத்தவர். அந்த வானங்களை அளவிட முடியாத அளவுக்கு அப்படிப்பட்ட பெரிதாய் அந்த படைத்த அந்த தேவனுடைய கரம் இன்றைய நாளிலும் என்னையும் உங்களையும் பிடித்திருக்கிறதானால் அது எவ்வளவு வல்லமை நிறைந்ததாயிருக்கு. எங்களுடைய எண்ணத்தை பார்க்கிலும் அவருடைய வல்லமை உள்ள கரம் எவ்வளவு பெரிதானதாயிருக்கு. நாங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன, காலையில் எழும்பினோன்னு என்னது, இந்த வேலைக்கு போனா ஓகே, இன்றைக்கு இந்த காரியத்தை நாங்கள் செய்யணும், இந்த வேலைக்கு போகணும், இந்த டைமுக்கு வரணும், இதுதான் எங்களோட பிளான். பட் ஆண்டவரோட பிளான் அப்படி இல்லை. ஆண்டவரோட பிளான் எங்கட நினைவுகளை பார்க்கலாம். அதான் ஆண்டவர் சொல்லுங்க, உன் நினைவுகளை என் நினைவுகள் அல்ல, என் நினைவுகளோ உன் நினைவுகளை பார்க்கலாம் பெரிதானவை என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. அந்த பெரிதான தேவனுடைய அந்த நினைவுகளை கொண்டு வருகின்ற தேவனுடைய கரம் என்னையும் உங்களையும் குறித்து நல்ல நினைவுகளாய் இருக்கிறது. நல்ல நினைவுகள். அந்த தேவனுடைய கரம் இந்த மாலை வேளையிலும் எங்களை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. பாருங்க, அந்த வல்லமை உள்ள கரம் எங்களை பலப்படுத்தும். எந்தெந்த சூழ்நிலையிலும் தேவன் எங்களை கைவிடாமல் எங்களை பலப்படுத்துகிறவர். பாருங்க, ஏசாயா 40வது அதிகாரத்திலே 28வது வசனத்தையும் 29வது வசனம் சொல்லுகிறது. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இந்த மாலை வேளையிலும் தேவனுடைய கரம் பலவீனத்தோடு, கலக்கத்தோடு, திகைப்போடு, ஐயோ என்னால முடியாது என்கின்ற ஒரு எண்ணத்தோடு நீங்க இந்த மாலை வேளையிலும் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனுடைய பலத்த கரம் என்னை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறது. என்னையும் உங்களையும் அவருடைய கரம் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறது. அவரை சொல்லுகிற காரியம் என்ன? பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் ஒரு நாளும் சோர்ந்து போகிறது இல்லை. நாங்க தேவனுடைய காரியத்தை செய்யாவிட்டாலும் அவர் இன்னொரு வகையில அந்த காரியத்தை செய்ய அவர் காரியங்களை செய்வாரே தவிர, நாங்கள் சோர்ந்து விட்டோமே, ஐயோ எங்களால முடியாதே, நான் நம்பின என்னுடைய மகள் இந்த காரியத்தை செய்ய இல்லை என்று ஆண்டவர் எங்களை தூரமாய் போடுகிறவர் அல்ல. எதை எங்களுடைய வாழ்க்கையில முன்குறித்தாரோ அந்த காரியத்தை செய்யும் வரைக்கும் எங்களுக்கு பலன் தருகிற அவருடைய கரம் எங்களை பற்றி கொண்டே இருக்கும். நாங்கள் எப்பொழுது அவர் அப்பா என்று கூப்பிடுகின்ற அந்த தருணத்தில் அவர் என்னை மீண்டும் பலப்படுத்துகிறவர். இயேசுவே என்று கூப்பிடுகின்ற நேரம் அவருடைய அன்பு என்னை இன்னும் பலப்படுத்தும். இயேசப்பா என்று கூப்பிடுகிற நேரம் அவருடைய அநாதி சிநேகம் என்னை அணைத்துக் கொள்ளுகின்ற தருணமாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த அன்புள்ள தேவன் இன்றைக்கு என்னை பலப்படுத்த உண்மை உள்ளவராயிருக்கிறார். எங்களை இன்னும் பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிற என்னது? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அதன் நிமித்தமே தான் பலனற்று, திடனற்று, வழி தவறி, ஐயோ இனி நான் என்ன செய்ய போகின்றேன் என்ற ஒரு கேள்வியோடு அங்கே பயத்தோடு இருந்த தாவீது எழுதுகின்ற ஒரு சங்கீதம் தான் அங்கே 118வது அதிலே அங்கே 118வது அதிகாரத்திலே 14வது வசனத்திலே சொல்லுகிறார், கர்த்தர் என் பலனும் கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். ஆமென். கர்த்தரின் வலது கரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். ஆமென். ஹalleluya. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? நான் நீதிமானுடைய கூடாரத்திலே நாங்கள் நிற்கிறோம். வேதம் சொல்லுகிறதே, நீதிமானுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். இந்த மாலை வேளையிலும் நான் நீங்கள் நீதிமான்களாய் தேவனுடைய சமூகத்திலே நிற்கிறோமானால் எங்களுக்காய் நீதி செய்கிற, எங்களை பலப்படுத்துகிற, எங்களுக்காய் யுத்தம் செய்கிற ஒரு கரம் உண்டு. அந்த கரம்
கரம் எங்கள் மத்தியிலே அவருடைய கூடாரத்துக்குள்ளே இருக்கிறது. அவருடைய வலது கரம் உயர்ந்து இருக்கிறது. கர்த்தரின் வலது கரம் அந்த பராக்கிரமம் செய்ய போகிறது. எங்களுடைய வாழ்க்கையில என்னதான் சவால்கள் வந்தாலும், என்னதான் ஏமாற்றங்கள் வந்தாலும், கர்த்தருடைய செயல்கள் எங்களுக்கு முன்பதாக அவருடைய கரம் செய்து முடிக்கும். அங்கே பாடல் இருக்கிறது, நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம், கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமங்கள் செய்யும். சொல்லுவோமா? நீதிமானின் கூடாரத்தில் அறிக்கை ரட்சிப்பின் கம்பீர சத்தம், கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமங்கள் செய்யும். மிகவும் உயர்ந்துள்ளது, பராக்கிரமம் செய்கின்றது. மிகவும் உயர்ந்துள்ளது, பராக்கிரமம் செய்கின்றது. இந்த மாலை வேளையிலும் அப்பாவினுடைய கரம் என்னை பலப்படுத்துகிறது. ஆமென். அப்பாவினுடைய கரம் எங்களுக்கு நீதி செய்கிறது. நாங்கள் கலங்க தேவையில்லை, திகைய தேவையில்லை. எங்களுக்காய் ஒரு கரம் உண்டு. எங்களுக்காய் விடுதலை செய்ய கரம் உண்டு. எங்களை தூக்கி சுமக்கிற கரம் உண்டு. நாங்கள் விழுந்தாலும் ஏந்தி சுமக்கிற ஒரு கரம் உண்டு. அந்த கரம் எனக்கு என்னை பலப்படுத்தி நீதி செய்து பராக்கிரமம் செய்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் எங்களுக்கு தகப்பனாய் இருக்கிறார். பாருங்க, அப்படிப்பட்ட தேவன் எங்களுக்கு தகப்பனாய் இருக்கிறார். எந்தெந்த சூழ்நிலையோடு நாங்கள் இந்த மாலை வேளையிலும் வந்திருக்கலாம், அப்படிப்பட்ட தேவன் எங்களுக்கு நீதி செய்து எங்களை பலப்படுத்தி அவருடைய கரம் எங்களுக்கு சகாயம் பண்ணும். ஆமென். நாங்கள் ஓட தேவையில்லை. பாருங்க, ஏசாயா 41வது அதிகாரத்துல உன் தேவனாய் இருக்கிற 13வது வசனம், உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உனது வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோப்பு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். பாருங்க, இந்த உலகத்திலே அநேக ஜனங்கள் அநேகருக்கு வாக்கு கொடுக்கலாம். என்ன, நான் இந்த காரியத்தை நான் உங்களுக்கு செய்யறேன், இந்த காரியம் உங்களுக்கு எப்படி வந்தாலும் நான் உங்களோட கூட நிக்கிறேன். ஆமென். அப்படிப்பட்ட காரியங்களை, வார்த்தைகளை சொல்லலாம். ஆனாலும் அவர்களால தேவனை போல நடத்த முடியாது, தேவனை போல உதவி செய்ய முடியாது, தேவனை போல காரியங்களை மாறுதலாய் மாற்ற முடியாது. என்னதான் வாயின் வார்த்தையினால என்னதான் நாங்கள் முயற்சி எடுத்து உதவி செய்ய போனாலும் அந்த முயற்சி தேவனுடைய சித்தத்திற்கு நேராக, எங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த நிறைவுக்கு நேராக செய்ய முடியாது. மனுஷனாலே கூடாதது தேவனால் கூடும் என்கின்ற வார்த்தை சொல்லுகிறது. ஆனாலும் இந்த மனுஷர்களுடைய வார்த்தைகளை நம்புகின்ற வேளையிலே அங்கே ஏமாற்றங்கள் ஏற்படுகின்றது. ஆனாலும் இந்த வார்த்தையில சொல்லப்படுகிறது என்ன? தேவன் எங்களுக்கு தயவு செய்கிற, சகாயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். யாக்கோபின் சிறு பூச்சே, இஸ்ரவேலின் கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். எந்தெந்த சந்தர்ப்பங்கள், எந்தெந்த சூழ்நிலைகள் எங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும் எங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது, சகாயம் செய்கிற தேவனுடைய கரம் எங்களுக்கு துணை நிற்கும். அப்படிப்பட்ட அந்த தேவனுடைய கரம் எங்களுக்கு இன்றைய நாளிலும் எங்களுக்கு சகாயம் செய்யும். எந்தெந்த காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்மறையாக இருக்கிறதோ அந்த காரியங்களை நாங்கள் பார்க்காதபடிக்கு தேவனுடைய கரத்தை பார்த்து நாங்கள் நடந்தோமானால் நிச்சயமாய் நாங்கள் கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம் எங்களை உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு சேர்க்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். பாருங்க, இங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, அங்கே பேதுரு கடலிலே நடக்கின்ற சம்பவங்கள் எல்லாமே தெரியும் உங்களுக்கு. பேதுரு கடலிலே தேவனை பார்த்து அங்கே அந்த கடலிலே நடக்கிறதற்காக வேண்டி படகை விட்டு இறங்கி நடக்கின்றார். ஆனாலும் திடீரென்று காற்றையும் கடலையும் அடிக்கின்ற அந்த அலைகளையும் பார்த்ததன் பின்பதாக அவருக்கு ஒரு நடுக்கம், ஒரு திகைப்பு, ஒரு கலக்கம், ஒரு ஏமாற்றம், ஒரு சந்தேகம் ஏற்படுகின்ற நேரத்திலும் கூட அந்த நேரத்திலே அவன் அமிழ்ந்து போகின்றான். ஆனால் அந்த அமிழ்ந்து போகின்ற நேரத்திலே தேவனாய் கடலின் மேலே நடந்தவர் அவர். அன்றைய அந்த நேரம் கூட அவர் அமிழ்ந்து போக இல்லை. சந்தேகத்துக்குரியவர்கள்
இந்த நாங்கள் தான் அமிழ்ந்து போனோம். நாங்கள் தான் அந்த காற்றையும் அலையையும் கண்டு நாங்கள் தேவனை பார்க்காமல் நாங்கள் தூரமாய் நாங்கள் விழுந்து போனோம். ஆனாலும் கர்த்தருடைய கரம் நீட்டிக்கொண்டே இருந்தது. கர்த்தருடைய கரம் அந்த பேதுருவை பார்த்து நீட்டிக்கொண்டே இருந்தது. அந்த பேதுருவினுடைய கரம் தேவனுடைய கரத்தோடு இணைந்ததன் பின்பதாக அமிழ்ந்து போன அந்த பேதுரு மீண்டுமாய் தேவனோடு அந்த கடலிலே நடக்கின்ற அந்த அனுபவத்திற்கு அன்றைய நாளிலே பேதுருவுக்கு ஒரு சகாயம் ஏற்படுமானால் இந்த மாலை வேளையிலும் எங்களுடைய வாழ்க்கையும் அமிழ்ந்து போகின்ற ஒரு சூழ்நிலையோடு இந்த மாலை வேளையிலே வந்திருப்பீர்களானால் என் தேவனுடைய அந்த சகாயத்தின் கரத்தை பிடித்துக் கொள்ளுகிற ஒவ்வொரு மனுஷனும் அந்த தேவனோடு நடந்து செல்லுகின்ற ஒரு தருணம் இது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டது அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கின்றேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன்னை மீட்பர், உன் மீட்பர். ஆமென். எங்கள் மீட்பர், இந்த உலகம் கொடுக்காத ஒரு மீட்பர், உலகம் கொடுக்காத ஒரு தகப்பன் இந்த மாலை வேளையிலே எங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு சகாயம் செய்யும் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தகப்பன் எங்கள் மத்தியிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 121வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலிருந்து நாங்கள் பார்த்தோமானால், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். பாருங்க, தாவீது உண்மையாவே தேவனை அனுபவித்த ஒரு மனுஷன். தேவனை அறிந்த மனுஷன் இல்ல, தேவனை அனுபவித்த ஒரு மனுஷன். அவர் தாவீது எழுதுகின்ற சகலவிதமான சங்கீத பாடல்களும் அங்கே தேவனை ஆராதித்து தேவனை புகழ்ந்து தேவன் என்னை நடத்தி வந்த பாதைகளை மறவாத ஒரு மனுஷனாக இருந்ததன் நிமித்தமே தான் அவன் ஒவ்வொன்றையும் அனுபவித்து எழுதுகின்ற ஒரு மனுஷனாக இருக்கிறார். அந்த தாவீது எழுதுகின்ற அந்த ஒவ்வொரு பாடல்களையும் எங்களுடைய வாழ்க்கையிலையும் அந்த மாற்றம், அந்த தேவனுடைய அந்த அனுபவம், தேவனுடைய உணர்வை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகின்ற பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறோம். பாருங்க, இந்த வசனம் சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். பேதுரு எப்ப அந்த சந்தேகத்தையும் அந்த காற்றையும் கடலையும் அலையையும் பார்த்ததன் பின்பதாக பார்த்த பொழுதுதான் அவன் அமிழ்ந்து போனான். ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது என்ன? ஒத்தாசை வரும். எந்த சூழ்நிலை வந்தாலும் எனக்கு ஒரு ஒத்தாசை வரும் பர்வதம் இருக்கிறது, எனக்கு ஒத்தாசை வரும் ஒரு கரம் இருக்கிறது, எனக்கு வழி செய்கின்ற ஒரு கரம் இருக்கிறது, எனக்கு ஒரு அற்புதம் செய்கிற ஒரு கரம் இருக்கிறது, என்னை நடத்தி செல்லுகின்ற ஒரு கரம் இருக்கிறது. அந்த கரத்திற்கு நேராக, அந்த தேவனுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வருகிறது. என் காலை தள்ளாட ஓட்டார். என்னை காக்கின்ற தேவன் ஒருபோதுமே உறங்குவதில்லை. இந்த மாலை வேளையில் நான் சொல்லுகிறேன், உங்கள் மத்தியிலே இருக்கிற தேவன் உங்களை ஒருபோதும் கஷ்டப்பட விடுவதில்லை. ஆமென். அவர் எங்களை சுகமாய் நடத்துகிறவர், பலமாய் நடத்துகிறவர், எங்களை ஏந்தி சுமக்கிறவர், காத்து நடத்துகிறவர். அந்த தேவன் சொல்லுகிறார், நான் உன் காலை தள்ளாட ஓட்டா, நான் ஒருபோதுமே உன் காலை நான் இடறிவிழ பண்ணுவதில்லை. நான் உன்னை காக்கிற தேவன், தூங்க போவதில்லை. ஏனென்றால் உன்னை 24 மணித்தியாலும் என்னுடைய கண்கள் உன்னை நோக்கமாய் இருக்கிறது. இந்த சபையிலே தேவனுடைய கண்களும் அவருடைய செவிகளும் நோக்கமாய் இருக்கிறது. இம்மட்டுமா இந்த 9 வருடங்களுமாக தேவன் இந்த முன்குறித்த இந்த சபையை, ஜனங்களை ஆண்டவர் நடத்தி வருகின்றார் என்றால் அவருடைய கரம் இந்த சபையை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சபையின் ஜனங்களும் கர்த்தரை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறது நிமித்தமே தான் நாங்கள் ஆசீர்வாதமாக தேவனுக்கு ஒரு பந்தியை, தேவனுக்கென்று ஒரு ராஜ்யத்தை, தேவனுக்கென்று அவருடைய சபையை கட்ட எங்களுக்கு ஆசீர்வதித்து இருக்கிறாரே. ஒன்றை குறித்து நாங்கள் கலங்க போவதில்லை. ஏனென்றால் எங்களுடைய கரத்தை பிடித்த தேவன் எல்லா நேரத்திலும் எங்களுக்கு நீதி செய்து, எல்லா நேரத்திலும் அவருடைய கரம் என்னை பலப்படுத்தி, எல்லா நேரத்திலும் எனக்கு சகாயம் செய்கின்ற தேவனுடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறதே. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் எங்களோடு கூட இருக்கிற. பாருங்க, எபிரேயர் 2வது அதிகாரம் 18வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட உண்மையுள்ள தேவன் நாம் மட்டுமல்ல,
நான் சோதனையை நான் அனுபவித்தேனா நான் மட்டுமல்ல சுகமா இருக்கிறது. நீங்களும் இந்த பிரபஞ்சத்திலே இந்த உலகத்திலே வாழ்ந்து எனக்காக ஓடுகின்ற ஜனம், என்னுடைய நாமத்தை பறைசாற்றுகின்ற பிள்ளைகள், என்னுடைய நாமத்தை சுவிசேஷிக்கின்ற பிள்ளைகள், என்னதான் நெருக்கங்கள் உங்களுக்கு வந்தாலும் நான் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் இந்த மாலை வேளையிலும் எங்களுக்கு உற்சாகப்படுத்துகிறார். பாருங்க, அப்படிப்பட்ட தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். என்னவா, அவர் சோதிக்கப்பட்டது போல இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் இருக்கிறது, கஷ்டங்கள் நெருக்கங்கள் இருக்கிறது, அவைகளை தாண்டத்தக்கதான தேவனுடைய கரம் என்னோடு கூட இருக்கிறது. இங்க சொல்லுகிறார் என்னவா, அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிறவர். இந்த மாலை வேளையிலும் நாங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற பொழுது என்னதான் சோதனை வந்தாலும் எங்களை பலப்படுத்துகிறது அவருடைய கரமாய் இருக்கிறது. நாங்கள் தேவனை விட்டு நாங்கள் தூரமாய் போகின்றதுக்கு காரணம் என்ன? எங்களுக்கு ஒரு சோதனை, ஒரு பிரச்சனை, ஒரு நெருக்கம். ஆமென். எதுல நாங்கள் நம்பிக்கை வைத்தோமோ, எதுல நாங்கள் விருப்பப்பட்டோமோ, எது நாங்கள் ஆசைப்பட்டோமோ அது கிடைக்காத ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்ற வேளையிலே, இவ்வளவு காலமும் நான் தேவனை ஆராதித்தேனே, இது நடக்கையிலே, இது இவ்வளவு நாளும் நான் வந்து தேவனுக்காக இந்த காரியத்தை நான் செய்தனே, இது நடக்கையில்லை என்ற ஒரு ஏமாற்றத்தின் நிலைமையில நாங்கள் இருக்கின்ற வேளையிலும் கூட கர்த்தருடைய கரமங்களை விட்டு தூர போகவில்லை. கர்த்தருடைய கரமங்களை பிடித்ததானால் அவர் விடப்போவதில்லை. அவர் சொல்லுகிறார், என்னதான் சூழ்நிலைகள், என்னதான் போராட்டங்கள், என்னதான் ஏமாற்றங்கள் வந்தாலும் நான் என்னுடைய சித்தத்தின்படி உன்னை உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு போக மட்டும், நான் சோதிக்கப்பட்டது போல நீ சோதிக்கப்பட்டாலும் நான் உனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன், அவருடைய சகாயத்தின் கரம் என்னை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் எங்கள் மத்தியிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அதனாலே தான் சொல்லுகிறார் மத்தேயு 28வது அதிகாரத்திலே 20வது வசனத்திலே, ஹல்லேலூயா, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் ஆண்டவர் எவ்வளவு காலமாக சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அவருடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறது. அவரை நாங்கள் நம்புகின்ற வேளையிலே நிச்சயமா எங்களுக்கு பதில் செய்கிற தேவன், நிச்சயமா எங்களுக்கு காரியங்களை உண்டாக்குகிற தேவன், நிச்சயமா எங்களுக்கு நீதி செய்கிற தேவன் எங்களுடைய கரத்தை கொண்டிருக்கிறாரே. ஹல்லேலூயா. எங்களுடைய கரத்தை பிடித்த தேவன் எங்களை வழிவிலகி தப்ப விடுவதில்லை. எங்களை ஒருபோதுமே கீழே விழுவதற்கு எங்களுக்கு விடுவதில்லை. ஆண்டவர் எங்களை கரத்தை பிடித்தாரான அவருடைய சித்தம் நிறைவேறும் மட்டும் அவர் எங்களை நடத்தி செல்ல உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் எங்களுக்கு நீதி செய்வார். எந்தெந்த சூழ்நிலை வந்தாலும், என்னென்ன நெருக்கங்கள் வந்தாலும், என்னதான் எங்களுக்கு கல்லறிகள் விழுந்தாலும் ஆண்டவர் எங்களுக்கு நீதி செய்கிறவர். பலவீனத்தோடு இந்த மாலை வேளையிலும் வந்திருக்கலாம். என் தேவனுடைய கரம் பலப்படுத்துகிற கரம், என்னுடைய தேவன் எங்களை பலப்படுத்த உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவருடைய கரம் எங்களை சகாயம் பண்ணும் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்களோ, ஆமென். கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிட, விசுவாசத்தோடு சொல்லுவோமா, என் கரத்தை பிடித்த, என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ? அவரின் நேசம், அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். எழுந்து சொல்லுவோமா ஆண்டவரை பார்த்து, அப்பா இந்த மாலை வேளையில என்னை நிரப்புகிறவர், எனக்கு நீதி செய்கிறவர், என்னை பலப்படுத்துகிறவர், அவர் எனக்கு சகாயம் பண்ணுகிற என்ற நிச்சயம் எங்களுக்குள்ள இருக்குமானால் கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு
முரடானவை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் நடந்து யாபராசியந்தல கரடு முரடானவை என்னை தோளில் தூக்கி சுமந்தார். அவர் அன்பை மறப்பேனோ? என்னை தோளில் தூக்கி சுமந்தார். அவர் அன்பை மறப்பேனோ? என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு சத்தமாய் விசுவாசத்தோடு என்னை நடத்துகிறார். அவருடைய கரம் என்னை பற்றி பிடித்திருக்கிறது. எனக்கு நீதி செய்கிறவர், என்னை பலப்படுத்துகிற அவருடைய கரம், என்னை சகாய பண்ணுகிற அவருடைய கரம். என் இயேசு பரிசுத்தர். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடாதே. என் கரத்தை பிடித்த, என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை ஒருபோதும் எங்களை விட்டு விலகாத தேவன். அவரின் நேசம் எனது இன்பம். அப்பாவை பார்த்து சொல்லுங்க, அப்பா என்னை நடத்துகிற நீங்க, என்னுடைய கரத்தை பிடித்திருக்கிறீங்க, ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவன். எனது இன்பம் அவர் நாமம் உயர்த்துவே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, என்னுடைய கரத்தை பிடித்திருக்கிறீங்கப்பா. உம்முடைய நாமத்தை உயர்த்துவேன் அப்பா. உம்முடைய சித்தம் செய்ய ஓடுவேன் அப்பா. நான் ஒருபோதும் கலங்க போவதில்லை அப்பா. ஆவியானவரே, நீர் எங்களை வழி நடத்துகிறவர். எங்களுடைய வாழ்க்கையும் அது பாதண்டையில ஒப்புக் கொடுக்கிறோம். நீதி செய்யுங்க, எங்களை பலப்படுத்துங்க, சகாயம் செய்யும் கரம் எங்களோடு கூட இருக்கிறது. இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். யாவரும் தயவாக அமர்ந்து கொள்ளுவோம்.